வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தமிழக முதலமைச்சர் நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு தமிழகத்தினுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தினார். அதற்கப்புறமா பிரதமரை சந்தித்தார். அப்போதும் அவர் பல்வேறு விஷயங்கள் பற்றி பேசியதாக செய்தியாளர் சந்திப்பில் சொன்னார். குறிப்பாக மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை 50% ஆக்குங்க. ஏற்கனவே 41% சொல்கிறீங்க, 33% தான் கிடைக்குது அப்படின்னு முதலமைச்சர் குறிப்பிட்டார். அதே போல் கல்வி நிதி 2200 கோடி ரூபா கொடுக்கணும், இதுவரை கொடுக்கல. நகர்ப்புறங்களுக்கென பிரத்யேக திட்டங்களை கொடுங்க. நதிநீர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நதிகளை மீட்டெடுக்க பிரத்யேக திட்டங்களை கொடுங்க அப்படின்னு முதலமைச்சருடைய வலியுறுத்தல். அதுக்கப்புறமா பிரதமரை சந்தித்த பிறகு கோவைக்கு எய்ம்ஸ் வேணும், மதுரை கோவையில் மெட்ரோ வரணும், இலங்கை கடற்படை சிறைபிடித்திருக்கக்கூடிய மீனவர்களை மீட்கணும், கல்வி நிதியை விடுவிக்கணும் அப்படின்னு பல விஷயங்களை முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் இந்த சந்திப்பு அரசியல் நோக்கம் கொண்டதா அப்படின்ற கேள்வியை வைக்கிறப்போ, சோதனைகள் அரசியல் ரீதியிலானது, இடி சோதனைகள் அரசியல் ரீதியானது, அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அப்படி எதிர்கொள்வோம் அப்படின்னு பதிலையும் முதலமைச்சர் குறிப்பிடுகிறார். பிரதமர் முதலமைச்சர் சந்திப்பு, இதனால் தமிழகத்திற்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தங்களோடு திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா வெற்றிக்கொண்டார் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் திரு அருணன் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு நாராயணன் திருப்பதி, தமிழ்நாட்டுக்கு இதை கொடுங்க அப்படின்றத தாண்டி இன்று முதலமைச்சர் ஒலித்திருப்பது பல மாநிலங்களுடைய கோரிக்கையில் 50% நிதியை கொடுங்க, 40 தான் கொடுக்குறீங்க, 33 தான் வருது அப்படின்னு எல்லோருக்குமான குரலாக அதை நீங்க பார்க்கலையா? மத்திய அரசு இதுல என்ன நடவடிக்கை எடுக்கும்? இது புதிதல்ல கார்கே. ஏற்கனவே ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் சென்ற வருடமே இதெல்லாம் பேசிட்டாரு. இப்ப புதுசா ஏதோ இந்தியாவிலே இவர் மட்டும் தான் கேட்ட மாதிரிலாம் சொல்லாதீங்க. நிறைய பேர் கேட்கறதுல தவறும் இல்லை. நான் முதலமைச்சர் சொன்னதுல கேட்டதுல தப்புன்னு சொல்ல. ஆனால் இஷ்யூ என்னன்னா, 2004 இருந்து 14 வரைக்கும் எவ்வளவு நிதி வந்தது, இப்பொழுது எவ்வளவு வந்து கொண்டிருக்கிறது. என்கிட்ட ஒரு பெரிய கம்பேரிசனை வச்சிருக்கேன் கார்கே, அது சொன்னா 1 மணி நேரம் ஆகும். அதனால கிட்டத்தட்ட ஒரு 20 இருந்து 40% இப்போ தமிழ்நாட்டிற்கான நிதி அதிகரித்திருக்கிறது இந்த ஒரு 10 வருடங்கள். அதை எல்லாமே தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கையிலேயே நீங்க பார்க்கலாம். ஆனால் அதை நீங்கள் ஏற்க மறுத்தால் நான் ஒன்றும் செய்துவிட முடியாது. பாஜக அரசு வந்த பிறகு 42 விழுக்காடாக இருந்தது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி ஆனதுனால கடந்த வருடம் நிதி ஆணையத்துல 41 விழுக்காடாகும். ஆனா எல்லாத்தையும் விட காரணம் இந்த நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லுவது இந்த அமைப்பு நம்முடைய பொருளாதார ரீதியான எல்லா விஷயங்களையும், கட்டமைப்புகளை எல்லாம் எப்படி நாம திட்டங்களை எப்படி செயல்படுத்துவது என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை விவாதிக்கக்கூடிய இடம். நிதி ஆணையத்துல 16வது நிதி ஆணையத்துல பேசக்கூடிய பல்வேறு விஷயங்களை இதுல பேசுறதுனால என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்படியே ஒருவேளை இதுல அவருடைய கருத்துக்களை சொல்வதை நான் வரவேற்கிறேன். அது தப்பு இல்லை. 50% வேணும்னு சொல்றாரு. அதே மாதிரி கல்விக்கான நிதியை நிறுத்தி வைத்திருக்கிறது சொல்கிறார்கள். இதுக்கு எல்லாமே மிக தெளிவாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து பதிலளித்தார். ஆனா இன்னைக்கு அது சொல்லல. ஒரு விஷயத்தை விட்டுட்டாங்க. டிவில எல்லாம் டெய்லி சொல்லிட்டு இருப்பாங்க, ₹1 கொடுத்தா எங்களுக்கு 19 பைசா தான் வருது, 20 பைசா தான் வருது. அதை இன்னைக்கு ஏன் சொல்லன்னு தெரியல. ஆனால் அதெல்லாம் இல்லை என்பதை அந்த விஷயங்கள் அவர் பேசாதது என்று தெளிவாக்கி இருக்கிறது. இல்ல, இன்னைக்கு 33% சொல்லியிருக்கதே 33 காசு தானே, அந்த கணக்கு தானே? இல்ல, அந்த கணக்கு அது வேற. அந்த கணக்கு இல்ல. 33% இல்லை என்பதை தெளிவாக பாராளுமன்றத்துல அது ஏன் இல்லை, இவர்கள் சொல்வது தவறு என்பதை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து இது போன்ற தவறான புள்ளி விவரங்களை முதல்வருக்கு யார் அளிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அதனால ஆனால் என்னை பொறுத்தவரையில நான் ஒரு பாசிட்டிவா நான் முதலமைச்சர் என்று நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு சென்றதை பார்க்கிறேன். அதனால எடுத்த உடனே நான் நெகட்டிவா பேச விரும்பல. முதலமைச்சர் என்று சென்றது தமிழகத்திற்கு ஒரு சிறப்பை தரும். கண்டிப்பாக மத்திய அரசு தமிழக அரசு என்ன கொடுக்க போகுது சார்? கடந்த முறை முதலமைச்சர் போனாரு, இன்னைக்கு பிரதமர் கூட சொன்னாரா, நீங்க மெட்ரோ ரயில் செகண்ட் பேஸ் கேட்டீங்க, நான் கொடுத்தல அப்படின்னு பிரதமர் சொன்னாராம். சோ இந்த முறை எதை கொடுக்கும்? ஏன்னா எல்லாமே கேட்கப்பட்டிருக்கு. 2 மெட்ரோ கேட்டிருக்கு, ஒரு எய்ம்ஸ் கேட்டிருக்கு புதுசா. விஷயம் என்னன்னா, நீங்க புரிஞ்சுக்கங்க,
நித்தி ஆயோக் கூட்டம் என்பது வேறு, பிரதமரிடம் இன்று பேசியது தனியாக அவரிடம் போய் பேசுவது என்பது வேறுன்றதை புரிஞ்சுக்கணும். நித்தி ஆயோக் கூட்டம்ன்றது எல்லா மாநிலங்களுக்கும், அனைத்து மாநிலங்களுக்குமாக டீம் இந்தியா என்று சொல்லப்படுகிற எல்லா முதலமைச்சர்களோடு சேர்ந்து நம்முடைய இந்திய நாட்டை எப்படி ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதமாக, இந்தியாவாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதை விவாதிப்பதற்காக கொண்டு வந்த ஒரு அற்புதமான இந்த அமைப்பு. இந்த அமைப்புல என்ன பேச வேண்டுமோ அதைத்தான் நாம் விவாதிக்க வேண்டுமே தவிர, முதலமைச்சர் அங்கே விவாதம் பண்ண உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், இந்த 2200 கோடி இது கல்வி நிதி கொடுக்கலன்னு சொல்றதெல்லாம் நிதி ஆயோக்ல பேச வேண்டிய விஷயமே இல்லை. எனக்கு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனாலும் கூட நான் தான் சொல்கிறேன், அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. பிரதமரிடம் கேட்டிருக்கிறார். பிரதமரும் கண்டிப்பாக தமிழகத்திற்கு என்ன தேவையோ, தமிழகத்திற்கு என்ன அவசியமோ கண்டிப்பாக அதை செய்வார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். கேட்போம். நான் திரு சூர்யா வெற்றிக்கொண்டான் அவர்கள்ட்ட, முதலமைச்சர் போயிருக்காரு, பேசியிருக்காரு. ஆனால் இது நிதி ஆயோக்ல எல்லா மாநிலங்களும் வலியுறுத்துவாங்க. எல்லா மாநிலங்களுக்குமான கோரிக்கை தனிப்பட்ட கோரிக்கையும் இருக்கும், மாநிலம் சார்ந்து இல்லை தேசத்தில் பல மாநிலங்கள் சார்ந்து தான் இருக்கும். தனித்துவமாக இதில் ஒன்று பெற்று வர முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. முதலமைச்சர் போயிருக்கிறத வரவேற்கிறாங்க, எல்லாருக்கும் அங்கே ஈக்குவலான மதிப்பு தான் இருக்கும். தனித்துவமாக ஒன்று பெற்று வர முடியுமா? தனியாக போய் கேட்டால் மட்டும் அவர் தனித்துவமாக எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாரு. மெட்ரோ ரயில் ஃபேஸ் 2 கேட்டீங்க, கொடுத்தாங்க. அதான் முதலமைச்சரே சொல்கிறாரு. அதை நாங்கள் இன்னைக்கு நேற்றெல்லாம் கேட்கல சார். அதை கேட்டு பெரிய போராட்டமே நடத்தணும். இன்னொன்று சொல்லணும், ஒரு மாநிலத்துக்குள்ளே இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலமே இந்தியாவுக்குள்ளேயே நிதியை கேட்டு போராடி 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 தான் பெற வேண்டுமா அப்படின்னு ஒரு கொஸ்டினும் எல்லா இடமும் வைக்கிறோம். அதுக்கு பதிலே வராது. எங்கள் அண்ணன் நாராயணன்ட்ட கூட பதில் வராது, அது வேறு விஷயம். பட் நான் என்ன திரும்பி கேட்குறேன்னா, நாங்கள் இன்றைக்கி நேற்று அதை கேட்கல, தொடர்ந்து கேட்டோம். இப்போ கூட அவர் சிஎம் பேட்டி கொடுக்கும்போது அழகாக சொன்னார், நாசுக்கா ரொம்ப அழகாக சொன்னார். என்ன கேட்டிருக்கோம், அவராக பார்த்து கொடுப்பாரு, கொடுக்கணும் கொடுக்கணும். போன தாட்டி நீ கேட்ட, அதனால் அந்த ஃபண்டை நான் கொடுக்கலையா, இப்போ கேட்டிருக்க, போ பார்ப்போன்ட்டாரு. இவ்வளோதான். அவர் அழகாக பதில் சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளோ போராடி கேட்ட கொடுத்தேன், இப்போ வந்திருக்க பார்ப்போன்ட்டு சொல்லிட்டாருங்க, வெயிட் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு தான் போனார். சிஎம் பதில் பாசிட்டிவ் சைன் தானே, நாங்கள் இல்லைன்னே சொல்ல. நான் என்ன திரும்பி கேட்குறேன், ஒவ்வொரு தாட்டியும் சீஃப் மினிஸ்டர் நேராக போய் அவரை பார்த்து இந்த மாதிரி உட்காந்து கேட்டு 100 ரூபா நாள் திரும்பி கொடுங்கன்னு வாங்கிட்டு வர்றது தான் பிரச்சனையா? இப்போ நாங்கள் அது சாதாரணமாக கேட்கலையே, அது பெரிய போராட்டம் நடந்த பிறகு தானே வந்தது. இப்போ கூட பாருங்கள், ஏன் போல கடந்த கூட்டங்களுக்கு ஏன் போல, இப்போ ஏன் திடீர்னு போயிட்டாரு, ஈடி ரைடுக்காக பயந்து போயிட்டாரா? இங்கே இருக்க எதிர்கட்சி தலைவர் எல்லாரும் ஏன் பயந்து போயிட்டாரா? நான் என்ன கேட்குறேன், இந்த போகிறதுக்கும் ஈடி ரைடுக்கும் என்ன சம்மந்தம்? ஈடி ரைடு என்ன, இங்கே இன்விடேஷனை கொடுத்துட்டு போனது, நீங்கள் நிதி ஆயோக்கில் கலந்துக்குங்கன்னு இன்விடேஷனை கொடுத்துருது. சப்ஜெக்ட் அது இல்லை சார். அவங்க கேட்டது என்ன, அதிமுக பிரதமரை தனியாக சந்திக்கிறார்ல, அந்த சந்திப்புல மாநில நலனோட சேர்ந்து அரசியல் பேச மாட்டாங்களா, தனி நலன் பேச மாட்டாங்களா அதிமுக கேட்டு? முதல்ல இந்த நிதி ஆயோக்குள்ள என்னெல்லாம் பேசியிருக்காருன்னு முதல்ல பாருங்க. எந்த முதலமைச்சர் இந்த அளவுக்கு அனைத்து மாநிலங்களுக்கும் சேர்ந்த ஒரு கருத்தை தெரிவிக்கிற மாதிரி இந்த நிதி ஆயோக்கோட பொருள் என்ன? திட்டக்குழுக்கு அதை கமிஷனை க்ளோஸ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் இதை மாதிரி ஒன்று கொண்டு வந்தீங்க. கொண்டு வந்த பிறகு எல்லா மாநிலங்களையும் கொண்டு வந்து இதுக்கு அதிகாரம் என்ன? கலந்து பேசி மாநில வளர்ச்சி, இந்தியாவோட அடுத்த கட்ட பயணம், அதுக்கு உண்டான திட்டமிடல். இவ்வளோ தான் அவங்க பொருள். இந்த நிதி ஆயோக்கோட பவர்ஸே இவ்வளோ தான். அந்த பவரில் போய் அவர் என்னெல்லாம் பேசினார், இன்றைக்கி பேசினதை பாருங்கள். வேறு எதை பற்றியும் கேட்கல. இப்போ அண்ணன் கூட கேட்குறாரு, இதில் போய் ஏங்க இவர் இதெல்லாம் பேசினார், அது கமிஷனில் ஃபினான்ஸ் கமிஷனில் பேச வேண்டியதுன்னு இப்போ அண்ணன் சொன்னார். நான் என்ன கேட்குறேன்னா, 15 பேசுனது என்னாச்சு? 16வது நிதி கமிஷனில் பேச வேண்டியதை 15 பேசுகிறாரு. இப்போ அவர் தானே சொன்னார். இப்போ அவர் சொன்னார்ல, 15 நீங்கள் கொடுத்தது என்னாச்சுன்னு இப்போ ஓப்பனில் கேட்டார். என்ன கேட்டார்? டேட்டா தப்புன்னு அதையும் சொன்னார். நீங்கள் கொடுத்ததா சொன்ன நிதி வேற சார். இப்போ அது ஓப்பனில் கேட்டார். நீங்கள் இப்போ 15வது ஃபினான்ஸ் கமிஷனில் என்ன கொடுக்குறதா சொன்னீங்க? 41% கொடுக்குறதா சொன்னீங்க. ஆனால் நீங்கள் கொடுத்தது என்ன? 33.16. மீதி 8 எங்கே? கமிஷனா? நான் கேட்பேன்ல, கேட்பேனா கேட்க மாட்டேனா? ஓப்பனாக கேட்குறேன். 41 கொடுக்குறேன்னு 15th ஃபினான்ஸ் கமிஷனில் பேசிட்டு பண்ண நாராயண திருப்பதி பதில் சொல்லட்டும். இல்லை சார், மத்திய அரசு கொடுக்குறேன்னு சொன்னது அது எல்லாமே அதிகாரப்பூர்வமானது.
இதுல என்ன கமிஷன் கேட்ட என்ன சார்? இப்ப அததான் சார் நான் கேட்கிறேன். அதிகாரப்பூர்வமா 41% கொடுக்கறேன்னு சொன்னீங்க. 33.16 கொடுக்குறீங்க. அப்ப மீதி 8% வரலையே, அது என்ன கமிஷனான்னு கேட்டேன். இப்ப நான் புரியுங்க தமிழ்ல இதை கேட்டா உங்களுக்கு விட்டுருங்க. ஆனா அவர் என்ன இப்ப கூட கேட்டாரு, அவரோட குறுக்கீடு இல்ல நாராயணன் முடிச்சுங்க, சரியா குறுக்கீடு மட்டும். இல்ல அவரு நாராயணன் பதில் சொல்லணும்னு சொன்னதுனால நான் சொல்றேன், இல்லைன்னா நான் குறுக்கிட மாட்டேன். அதுக்கு நான் பதில் அப்பயே சொல்லிட்டேன். இந்த மாதிரி சொன்னதுக்கு நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிக தெளிவாக, நான் நிதி ஆணையம் என்ன பரிந்துரைத்திருக்கிறதோ அதை கொடுத்திருக்கிறேன், ஒரே 1% கூட குறையவில்லை, தெளிவாக சொல்லியிருக்கிறார். முதலமைச்சர் உண்மையான தகவலை சொல்லலன்னு சொல்றீங்களா? யாரோ அவருக்கு தவறான தகவலை சொல்லியிருக்கிறார் என்று சொல்கிறேன். இப்ப நம்ம சூர்யா சொல்ற மாதிரி சூர்யா பாருங்க, நான் கேட்டதுக்கு அவருக்கு தகவல் இல்ல. இன்னும் அவர் என்ன கேட்டுதான் என்ன முடிவு சொல்லணும். அதனால ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஓப்பன்ல தமிழ்நாடு முதலமைச்சர் போய் இந்த நிதி ஆயோக்ல பிரைம் மினிஸ்டரை வச்சுக்கிட்டு எந்த டேட்டாவும் இல்லாம இப்படி அண்ணன் பேசுவாரா? இவ்வளவு ஒரு சீஃப் மினிஸ்டர் ஓப்பன்ல தானே பேசுறோம். ஐயா 41 எங்க இருக்கு, 33.16 எங்க இருக்கு, சரி அதெல்லாம் விட்டுருங்க, அதை விட்டுருங்க. இப்ப 50% கொடுங்க. அதை யாருக்காக கேட்டாரு? தமிழ்நாட்டுக்கு மட்டுமா கேட்டாரு? எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற நிதி நடிப்பில் திராவிட மாடல் 50 கேட்கிறாரு. அத்தனை மாநிலத்துக்கும் கேட்கிறாரு. ஆனா அவர் மட்டும் கேட்கலன்னு நாராயணன் சொன்னார். சார் வச்சுக்குவோம், யாரு இந்த மாதிரி ஓப்பன்ல கேட்கல. அவர் வேணா சந்திரபாபு நாயுடு சைட்ல கேட்டிருக்கலாம். இந்த மாதிரி கேட்டிருக்காருன்னு அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. ஓப்பன்ல தான் பேசினார். சரி, அது கூட பரவாயில்ல, வச்சுக்குவோம். நான் திரும்பியும் கேட்கிறேன், இப்ப இந்த கல்விக்கு நிதி பிஎம்ஸ்டியில் ஒரு சாரரா நீங்க டிமாண்ட் பண்ணாம 2200 கோடி ரூபா பாக்கி இருக்கு, அதை நீங்க கொடுங்கன்னு ஓப்பன்ல தானே தமிழ்நாட்டுக்காக கேட்டாரு. அதில் மாற்றம் இல்ல. ஏன் அதை பத்தி என்ன யாரும் அதை பத்தியே பேசல. இன்னொன்னு கேட்டாரு, தெளிவா கேட்கிறாரு பாருங்க, இந்த நதியில கங்கை நதியை நீங்க தூய்மைப்படுத்தினது மாதிரி காவேரி, தாமிரபரணி, வைகை இதெல்லாம் நீங்க தூய்மைப்படுத்துறதுக்கு திட்டம் போடுங்க. அந்த திட்டத்துக்கு பேரை தயவு செய்து இந்தியில் வச்சிடாதீங்க, இங்கிலீஷ்ல வைங்க. ஏன் அத்தனை மாநிலமும் இருக்கும். எங்களோட நிலையை பாருங்க. ஒரு பிரைம் மினிஸ்டர் அந்த சபையில போய் ஒரு முதலமைச்சர் உட்கார்ந்து, ஐயா புரியல ஐயா, என்ன கொடுக்குறனே புரியல, இதெல்லாம் இனிமேல் போடுறதுலையாவது ஆங்கிலத்தில் போடுங்க ஐயா அப்படின்னு கேட்டா இந்தியாவோட நிலை எப்படி இருக்கு? பிரைம் மினிஸ்டர் அங்க என்ன பதில் சொல்லியிருப்பார்? இது எங்க அண்ணன் நாராயண திருப்பதிக்கு தெரியும். உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிருக்க சந்திரபாபு நாயுடு போன மாசம் பேசுனது மெயில் அனுப்பிச்சிருக்க பாத்துங்க. இப்ப பிரைம் மினிஸ்டர் என்ன பேசினாருன்னு ஒரு மெயில் அனுப்புங்க. அண்ணா பிரைம் மினிஸ்டர் பதில் பேசினாருன்னு ஒரு மெயில் போடுங்க. இல்ல நம்ம ஷோ லைவ்ல பண்றோம், ஷோ மெயில்ல பண்றோம், மெயில்ல சேட் தான் பண்ண முடியும். ஓகே, நான் வரேன். திரு பொங்கலூர் மணிகண்டன், 5 நிமிடம் முதலமைச்சர் பிரதமரை சந்தித்து என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தினு ஒரு பட்டியலை கொடுக்குறார். இதுக்கு மேலேயும் முதலமைச்சர் பிரதமர் சந்திப்புல தனிப்பட்ட நலன் இருக்கு அப்படின்னு சொல்ல போகுதா அதிமுக? இல்லைங்க, அதாவது நாராயண திருப்பதி அண்ணன் மிக அருமையாக அரசியல் கலப்பெல்லாம் பேசினாங்க, நான் மிக பாராட்ட வரவேற்கிறேன். ஆனா அண்ணன் சூர்யா வெற்றிகொண்டானவர்கள் சொன்ன கருத்துல எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சினா, தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நிதிகளை பெற வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுக்கு திட்டங்களை நீட்ட வேண்டும். இது அதிமுகவுக்கு எந்த முரண்பாடுமே இல்லை. ஆனா நான் சூர்யா கேட்கிற, கடந்த 4 ஆண்டுகளில் நீங்க அதிமுக நிலைப்பாடுன்னா என்ஜாய் காலத்துல இன்று வரையுமே மத்திய அரசோடு நிச்சயமாக மாநில அரசு முறையில் அரசு ரீதியாக அல்ல, அரசு ரீதியான உறவுகள் வேண்டும். இருவருக்குள்ள அரசியல் 1000 போட்டி இருக்கலாம், ஆனால் அரசியல் வருகிற போது இணைந்துதான் இருக்க வேண்டும். ஏன் நீங்க பாகிஸ்தான் போர்ல கூட வேறு மாதிரியான வார்த்தையை பயன்படுத்துறீங்க. அப்போ இந்திய நாட்டோடு ஒரு பற்றுதல் இல்லாம மாநில அரசு இயங்குவது என்பது நல்லதா அல்ல. ஒன்று, இதுல 4 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு தான் இந்தியாவில் ஒரு தனித்த மாநிலமாக தன்னை காட்டிக்கொண்டு அரசியல் ஆதாயத்திற்காக தனித்துவமா இருக்கணும்னு நினைக்கிறது தவறில்ல சார். ஆனா இந்தியாவோட பற்றுதல் இல்லாமன்னு சொல்றீங்க. நீங்க தனித்துவமான அப்படி இருக்க கூடாது, இருக்க முடியாதுங்க. இந்தியா என்பது ஒரு பன்முகை தன்மை கொண்ட ஒரு மாநிலம் தான். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மொழி, அதெல்லாம் யாருமே குறுக்கே செய்யல. அதிமுக நிலைப்பாட்டில் இருக்குது. ஆனால் மாநில அரசு ஒரு மத்திய அரசோடு மோதலை செய்து கொண்டு தேர்தலுக்காகவே தங்களுடைய வியூகத்தை அமைத்துக் கொண்டு இதுவரை காலத்தை கழித்து விட்டு தேர்தல் நடைபெற 10 மாதத்துக்கு முன்பாக நடைபெறுகின்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் கலந்து கொண்டு
எல்லாமே பேசிட்டா இனி தேர்தலுக்கு பேசுறதுக்காக பயன்படுத்தினார். 4 ஆண்டுகள் என்ன பண்ணிட்டு 4 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க சொன்னவை எல்லாம் மாறிவிட்டதா அல்லது மாற்றுவதற்காக போனீங்களா, மாற்ற வேண்டும் என்று பேசுனீங்களா? 4 ஆண்டு முன்பு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த ட்விட்டர்ல போட்ட விஷயம் எல்லாம் படிச்சு பாருங்க, மிக கடுமையான வார்த்தைகளோடு இருந்தது. ஆனால் இன்றைக்கு அவர் சென்று பேசி 10 மாதத்துல எத்தனை லட்சம் கோடி வந்துருங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருவீங்க? உண்மையில் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முயற்சி, மேலும் ஏமாற்ற முயற்சி, தொடர்ந்து ஏமாற்றிட்டே வந்தீங்க, மேலும் ஏமாற்ற முயற்சி. இப்ப தமிழ்நாட்டுல ஈடி ரைடு டாஸ்மாக்ல, இன்னும் பாத்தீங்கன்னா அந்த சினிமா சம்பந்தப்பட்ட ஆகாஷ் பாஸ்கரன், அந்த ரத்தீசோல் எல்லாமே உதயநிதியோடு அன்பு மகேஷ் சுதையாளர் எல்லாமே ஒரு பார்த்தோம். அரக்கோண நிகழ்ச்சியில, அரக்கோண சம்பவத்துல தெய்வ செயல் மூலமாக நடந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்தோம். மிக கொடூரமான செயல் நடந்தும் கூட மூடி மறைத்து விட்டு எதுவுமே உச்சநீதிமன்றம் அதையும் பார்க்கணும். இல்ல, அது அந்த தடையினுடைய முழுமையாக ஆய்ந்தால் தடை மீண்டும் அது நீக்கப்பட்டு வழக்கு கடுமையா வருங்க. தவறு மிகப்பெரிய, நீங்க அது நான் வெளியா போனா வேற மாதிரி டைவர்ட் ஆயிரு. தமிழ்நாடு அரசு இந்த 4 ஆண்டுகளில் மக்களுக்கு செய்த திட்டங்கள் என்ன? 4 லட்சம் கோடி கடனை வாங்கி 1952 பிறகு 2021 வரை வாங்கிய கடனை இந்த 4 ஆண்டுகளிலேயே வாங்கிய நீங்கள் எந்த திட்டத்துக்கு செலவு பண்ணீங்க? அதாவது நீட் ரத்துக்காக இன்னைக்கு 24 நாடகம் போடுறீங்க. அவர் சொல்றதுடைய பதில் 4 வருஷத்துல என்ன சீஃப் மினிஸ்டர் செஞ்சாருன்னு இப்ப கேட்டாரு. அத நிதி ஆயோக் கூட்டத்துல போய் நான் முதல்வன் திட்டம்னா என்ன, முதல்வரின் முகவரிடா என்ன, இதெல்லாம் பிரைம் மினிஸ்டருக்கே புரிய வச்சுட்டு வந்துட்டோம். பொங்கலூர் மணிகண்டனுக்கும் எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்கும் புரியாது. சரி, புரியலையா அப்படின்றாரு உங்களுக்கு. நீங்க சூர்யா, நீங்க பரம்பரை திமுக நான் பாராட்டுறேன். நீங்க எந்த பதவி வர முடியாது, அது மனசு வச்சு பேசுங்க. நீங்க சும்மா திமுக வக்கால வாங்கி எந்த பயனும் இல்ல. நாளை கட்சியில் வந்து சேருவா, மந்திரி ஆயிருவா. நீங்க வெறுமனே கூச்சல் மட்டும் போடுறது, அவ்வளவுதான். நீங்க ஒண்ணு இல்ல, திமுக குடும்பம் நான் வந்தேன்னா நாளைக்கு வந்தே நீங்க ஆக முடியுமா? அதை தயவு செஞ்சு மனசு வச்சுக்கங்க. நீங்க என்றைக்கும் தொடர்ந்தா 200 வாங்கிக்கலாம், கொடி முடிச்சுக்கலாம், கோஷம் போடலாம். தாண்டி சூர்யா ஒண்ணு வரப்போகாது. இல்ல விமர்சனம் டவுன் கிரேட் ஆக கூட ப்ளீஸ். இல்ல கொள்கைக்காக இருக்கவன் கொடி பிடிப்பான், பதவிக்காக 10 கட்சி மாறவன் இருக்கான். கோடி சம்பாதிக்க ஆனா கொடி நீங்க முடிப்பீங்க, கோடி எவ்வளவு சம்பாதிப்பா? கொள்கைக்காக இருக்கவன் கடைசி வரைக்கும் கொடி பிடிப்பான், பதவிக்காக ஆசைப்படுறவன கட்சி மாறுவான். நீங்க முயற்சி பண்ணுங்க. அண்ணா நீங்க கொள்கை வச்சு எவனோ கொள்ளையடிப்பா, நீங்க கொள்கை வச்சுட்டு இருப்பீங்க, எவனோ கொள்ளையடிப்பா. நீங்க குடும்ப நடத்தல இருப்பீங்க, பரவாயில்லையா? வெற்றியோட என்ன உங்க அப்பா என்ன பேசி பாருங்க. முதல்வர் பிரதமருடைய சந்திப்புக்கு வந்து மணிகண்டன் பிரைம் மினிஸ்டர் பத்தி பேசுவா. அதே பேசிடுறேன். அதே அண்ணா கோவிச்சுக்கு அதே பேசுறாங்க. நான் கேட்பது, ஐயா ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு ஒரு நெருக்கடி உருவாயிருக்கிறது. அந்த நெருக்கடியிலிருந்து தப்பிப்பதற்காக தனிமையில் பேசி பிரதமரிடம் ஏதோ மன்னிப்பு கேட்டாரான்னு தெரியல. 5 நிமிஷத்துல என்ன பேசிட முடியும்? சுத்தி அத்தனை முதலமைச்சர் நீங்க 5 நிமிடத்துல மன்னிச்சுங்க 100 பேர் சொன்னா முடிஞ்சு. போட்டோ பாத்தீங்களா? என்ன வேணுங்க சார்? போட்டோ பாத்தீங்களா? சார் போட்டோ பிரதமரோட போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்களா? கை பின்னாடி கட்டியிருந்தாரு. கொடுக்கலாம். ஆனாலும் ஸ்டாலின் குடும்பம் இங்க வந்து வீரா பேசலாம். நாங்க வீடிக்கு பயப்பட மாட்டோம், மோடிக்கு இதெல்லாம் வீர மக்கள் மத்தியில பேசலாம். ஏன் பேசலாம் இல்ல? உங்களுக்கு எல்லாம் பயப்பட மோடி எல்லாம் சொல்லலாம்ல? மணிகண்டன் எடப்பாடி பேசுறதெல்லாம் நீங்க 2 பேர் பேசி பாப்போமா? ஏமாற்றி மணிகண்டன் எடப்பாடி பேசுறதெல்லாம் 2 பேர் பேசி பாப்போமா? நாங்க பயப்படுற மாதிரி இருந்தா மணிகண்டன் நான் பேசிடுறேன். நாங்க பயப்படுற மாதிரி இருந்தா மோடியை பார்க்க மாட்டோம். ஏன் மோடியை பார்க்க வேண்டிய அவசியம்? எடப்பாடி கிட்ட ஐடியா கேட்டு அமித்ஷா கிட்ட கொண்டு அதிமுக அடை வச்ச மாதிரி அமித்ஷாவை பார்த்தாதான் அடை வைக்க முடியும். மோடியை பார்த்தா அது நாட்டுக்காக, அமித்ஷாவை பார்த்தா அமித்ஷாவை தான் நாங்க பாப்போம் அப்படின்றார். நாங்க பார்த்தது மோடியை பிரதமர் என்று சொல்லுவதற்கு தமிழ்நாட்டினுடைய பல விஷயங்களை இந்த நாட்டில் இந்த திமுக 2011 அதிமுக ஆட்சி, அது முன்பும் அதிமுக ஆட்சி. அப்ப காங்கிரஸ் ஆளுகிற போது மத்தியில கூட்டணி இடம்பெற்றிருந்த இதே திமுக தமிழ்நாட்டுக்கு அம்மா வந்து கேட்டாங்க, 26 கோடி சிறப்புன்னு கேட்டாங்க. அன்றைக்கு வேண்டாம் என்று தடுத்தது திமுக. மாநில உரிமைகள் ஏன் அன்னைக்கு மீட்டு தரல? நீங்க ஆட்சியில் இருந்தீங்கல்ல, 18 மத்திய ஆட்சியில் இருந்தீங்களா? இந்த மாதிரி பேசி நிதி வாங்கினீங்களா? மாநில உரிமை மீட்டீங்களா? வெறும் நாடகம் முறை சார்.
நாடகத்துக்காக மக்கள் ஏமாற தயாரில்லை. 2024 அம்பலமாக போறீங்க. கேட்போம் நான் திரு அருணன் அவர்கள்ட்ட. இதற்கு முந்தைய கூட்டங்களை பல காரணங்களால தமிழகம் புறக்கணித்திருக்கிறது. இந்த முறை இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் கலந்து கொண்டிருக்கிறார். அது சம்பிரதாய கூட்டம். இன்னும் சொன்னால் மம்தா பானர்ஜி வெளியில் வந்தப்பெல்லாம் முதலமைச்சர் அதுக்கு கருத்தெல்லாம் சொன்னார், ஒரு முதலமைச்சரை பேசவில்லை அப்படின்னு. இந்த கூட்டத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும், அதுவும் இந்த முறை நடக்கக்கூடிய தேர்தலுக்கு 10 மாதங்களுக்கு முன்பு நடக்கக்கூடிய கூட்டத்தில் தீர்வு கிடைக்கும் தமிழக அரசு நம்புதா? இல்லை, அதாவது அதிமுக தலைவர் எடப்பாடியார் எதிரொலிக்குது. அதிமுக தலைவர் எடப்பாடியார் இந்த மாதிரி நிதி ஆயோக் கூட்டத்தில் இப்பொழுது தமிழ்நாடு முதல்வர் பங்கேற்க போகிறார் என்ற செய்தி வந்தவுடனே அவர் வேற மாதிரி அதுக்கு ஒரு உள்ளர்த்தம் கற்பித்து ஒரு பதிவை போட்டார். அது ஈடி விவகாரத்தில் போய் சமரசம் பண்ணுறதுக்காக வெண்குடையை ஏந்தி போகிறார் அப்படின்னு போட்டார். இப்போ நண்பர் பொங்கலூர் மணிகண்டன் அதையும் லேசாக சொல்லிவிட்டு, ஆனால் தேர்தலுக்காக இது வெறும் நாடகம் போய் பங்கு கொண்டு இந்த மாதிரி பேசினதெல்லாம் என்று இவர் சொல்றார். நான் என்ன கேட்குறேன், இந்த மாதிரி பாஜகவுடைய தயவுக்காக தான் போயிருக்காங்க என்று அதிமுக சொல்வதற்கு அதற்கு தார்மீக உரிமை உண்டா? ஏங்க, நீங்க பாஜகவோட அரசியல் கூட்டணினே அறிவிச்சிட்டீங்க. சொல்ல போனா அமித்ஷா அறிவிக்கிறாரு, எடப்பாடியார் பக்கத்துல உட்காந்து அது ஆமாங்கிறாரு. ஆக நீங்க அரசியல் கூட்டணிக்கே போயிட்டீங்க. இங்க அரசு முறை காரியமாக நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கு கொண்டு அங்கே தமிழ்நாட்டுடைய உரிமைகளை வரிசையா பட்டியலிட்டு சொல்லி இருக்காரு. பிறகு பிரதமரிடம் நேரம் வாங்கி ஒரு 5 நிமிடம் தான் நீங்க சொல்றீங்க. அதுல வேறு சில விஷயங்களும் மேலும் இங்க சொன்னதையும் அங்க மீண்டும் வலியுறுத்திட்டு வந்திருக்காரு. 5 நிமிடம் தான். அது நிருபர்கள் கேட்குறாங்க வந்த பிறகு, ஆமா நம்ம இந்த மாதிரி கோரிக்கைகள் வைக்கும் போது பிரதமர் தரமாட்டேன்னா சொல்லுவாரு, தருவேன் தான் சொல்லுவாரு, ஆனா தருவாரா பார்ப்போம். இவ்வளவு தானுங்க. ஏங்க, இதை கேட்கறதுல என்ன தப்பு? நான் பாயிண்ட் வரேன். அதிமுகவுக்கு இந்த கோரிக்கைகள்ல எதுலையாவது மாறுபாடு இருக்க முடியுமா? இப்ப நம்ம பாஜக நண்பர் நாராயணன் கூட சொன்னாரு, ஐயா 41% எதுல, அதாவது ஒன்றிய அரசினுடைய வரியில மாநிலங்களுக்கு பகிர்வு தருவதில் 41% தரணும்னு நிதி கமிஷன் சொல்லிச்சு. ஆனா நடப்புல அது 33% தான் தர்றாங்க என்கிற ஒரு புள்ளி விவரத்தை சொல்றாரு. இந்த புள்ளி விவரம் தப்பு என்று நம்முடைய நாராயணன் சொல்றாரு. காரணம், நிதி அமைச்சர் ஏற்கனவே சொல்லிட்டாங்கன்னு. இந்த புள்ளி விவரம் குறித்த விவாதம் தொடரட்டும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்ல வர்றேன். இதுல என்ன அடிப்படையான விஷயம்னா, ஒரு டெக்னிக்கலா அவங்க தப்பிக்கிறாங்க ஒன்றிய அரசு. அது என்னன்னா, ஐயா 41% தாயான்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒன்றிய அரசுடைய வரி போடுறதுல மாநில அரசுக்கு பங்கு தர தேவையற்ற செஸ், சர்சார்ஜ் போன்ற சிறப்பு வரிகளை மட்டும் அதிகமா உயர்த்திக்கிறாங்க. பூராமே ஒன்றிய அரசு கிட்ட போயிடும். அதுல மாநில அரசுகளுக்கு பங்கு தர வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் அந்த கணக்கு என்று நான் நினைக்கிறேன். அப்கோர்ஸ் புள்ளி விவரம் பத்தி எப்பவுமே விவாதம் என்பது தொடரும். ஆனா அடிப்படையான விஷயம், இந்த நிதி கமிஷனுடைய அந்த 41% என்கிற பரிந்துரை நடைமுறையில் இல்லை என்று ஒரு முதலமைச்சர் அங்க பேசியிருக்காரு. அதை பேசினதுல என்ன தப்பு? அது நிதி ஆயோக்ங்கிறது என்ன, ஏற்கனவே திட்டக்குழு என்று இருந்தது, பிளானிங் கமிஷன். அதை கலைச்சுவிட்டு அதன் இடத்துல நிதி ஆயோக். நிதி ஆயோக் என்பது ஒட்டுமொத்தமான இந்தியாவுடைய பொருளாதார விவகாரங்கள் பேசுவது. அதுல நிதி விவகாரம் வராதா? அதுல பைனான்ஸ் கமிஷன், நிதி கமிஷனுடைய பரிந்துரை எந்த அளவுக்கு அமுலாயிருக்கு இல்லை என்பது வராதா? ஏங்க அதை பேசக்கூடாது? எனக்கு புரியல. அவருடைய கோரிக்கை இந்த 41% 33 தான் வருது, ஆனா உண்மையிலே 50% தரணும் என்று கோரிக்கை வைக்கிறாரு. அந்த கோரிக்கையை நீங்க என்ன பரிசீலிச்சு உங்களுடைய பதில் என்ன உடனே அந்த கூட்டத்தில் சொல்லணும்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. பிறகு ஒன்றிய அரசு என்ன சொல்லுது என்று பார்ப்போம். அடுத்த மிக முக்கியமான அம்சம் இங்க பாருங்க, தேசிய கல்விக் கொள்கையை ஒரு மாநில அரசு அமுல்படுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்த எங்களால் முடியாது என்று உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்கு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இதே ஒன்றிய அரசு நீங்க தேசிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்தாத காரணத்தினால் நாங்க இந்த சுமார் 2200 கோடி ரூபாயை நிதியை தரமாட்டோம் தமிழ்நாடு அரசுக்கு. அதுக்கு மட்டும் இல்ல, கேரளாவுக்கும் தரமாட்டோம், மேற்கு வங்கத்துக்கும் தரமாட்டோம். இது எந்த ஒரு நியாயம்ங்க? அது ஒரு கொள்கை, அதுவும் கல்வி.
கல்வி என்பது ஒத்திசைவு பட்டியலில் இருக்கு. தமிழ்நாடு அரசு ஒப்புதல் பெற்றா நீங்க இந்த கொள்கையை உருவாக்கி அறிவிச்சுக்க. தமிழ்நாடு அரசு மாறுபடக்கூடாதா? மாறுபட்டா ஆனா ஒன்றிணைந்த பள்ளி கல்வி திட்டம் என்று பொதுவாக ஏற்கனவே தந்து கொண்டிருந்த அந்த நிதியை தரமாட்டோம் என்பது மிரட்டல் இல்லையா? அந்த மிரட்டல் எதனால? நான் நிதியை தரமாட்டேன், அதை அமுல்படுத்த, இப்படி மிரட்டி ஒரு கொள்கையை அமுல்படுத்த சொல்லலாமா? அது கூடாது என்று சொல்லி இருக்கிறதே உச்ச. இந்த விஷயத்தை நிதி ஆயோக்ல பேசினா என்ன தப்பு? அதெல்லாம் அங்க இப்போ ஏன் பேசுறாரு என்று நம்முடைய பாஜக நண்பர் கேட்டா நான் என்ன பண்றது? மக்கள் தான் பார்க்கணும். எனக்கு அந்த பேச்சுக்கள் பூரா பார்த்தேன். இல்ல அவர் நம்முடைய நியாயமான உரிமைகளை திமுக நண்பர் வேறு சில விஷயங்களையும் சுட்டி காண்பிச்சாரு. எனக்கு மிக மிக முக்கியமான விஷயமா பட்டது ஒரு அம்சம். ஒரே ஒரு பாயிண்ட், இந்தியாவிலேயே அர்பனைசேஷன் எனப்படுகிற நகர்மயமாக்கலில் தமிழ்நாடு தான் முதலிடம். அதை மேலும் வலுப்படுத்துவதற்கு நீங்க உரிய திட்டங்களை தாருங்கள். அதை ஒட்டிய நீங்க கங்கை சுத்தப்படுத்துற திட்டம்னு கொண்டு வந்திருக்கீங்க. அதே போல காவிரி, வைகை, பொருணை நதிகளை சுத்தப்படுத்துவதற்கு திட்டத்தையும் கொடுங்க என கேட்க. இதெல்லாம் புதிய விஷயம், நல்ல விஷயம். கடைசியா அவர் போடு போட்டாரு, ஐயா திட்டம் புதுசானா அது பூரா இந்தியிலேயே வைக்கணும், ஆங்கிலத்தில் வைக்க. நாங்க அவ்வப்பொழுது மொழிபெயர்த்துக்கணும். இந்திக்காரங்க இந்தியில மொழிபெயர்த்துக்கிட்டோம், தமிழ்நாட்டுக்காரங்க நாங்க தமிழில் மொழிபெயர்ப்போம். இதெல்லாம் அங்க பேச, வேற எங்கெங்க பேசுறது? கேட்போம், பல முறை கேட்டு விட்டோம், இப்ப நேரடியா கேட்கிறோம் அப்படின்ற ஒரு அட்வான்டேஜ் தேர்தலை எதிர்கொள்ளும் போது திமுக இருக்கும் இல்லையா? கேட்டு கிடைக்கல அப்படின்னா இது கார்கே, நான் மறுபடியும் சொல்றேன், இதை நீங்கள் தேர்தல் அரசியலுக்காகலாம் நடந்து கொள்வது, பேசுவது, இப்பொழுது அதை விவாதிப்பது என்பது தவறு. அது இன்று நடந்துள்ளது. அருணன் அவர்கள் சொன்னது போல அகில இந்திய அளவில் நம்முடைய நாடு எப்படி செல்ல வேண்டும், கட்டமைப்புகள் எப்படி இருக்க வேண்டும், மக்கள் நல திட்டங்கள் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை விவாதிப்பதற்குத்தான் நிதி ஆயோக். ஆனால் பண விவகாரம் முழுக்க முழுக்க எவ்வளவு ஒதுக்கப்பட வேண்டும் என்று முடிவு செய்வது நிதி ஆணையம். நல்லா புரிஞ்சுங்க. இதுக்கு அதுக்கு நிறைய நிதி ஆயோக். அதனால பைனான்ஸ் நிதி ஆயோக் வேற, நிதி ஆணையம் வேற, அதாவது பைனான்ஸ் கமிஷன் வேற. இப்போ நண்பர் சூர்யாவும் அருணன் அவர்களும் பேசிக்கிட்டு சின்னதா ஒரு விஷயம் சொல்றீங்க. கிட்டத்தட்ட இந்த வருடம் மட்டும் 25-26க்கு 58,021 கோடி வரி பகிர்வு டெவல்யூஷன் இந்த அரசாங்கம், பாஜக அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு. 2004 இருந்து 14 வரைக்கும் எவ்வளவு தெரியுமா? மொத்தம் 94,971 கோடி 10 வருடங்களுக்கு. இந்த வருடம் மட்டும் 58,021 கோடி. 2014 இருந்து 24 வரைக்கும் 2,92,13 கோடி. அதாவது 207 விழுக்காடு அதிகம். அதே மாதிரி கிராண்ட்ஸ் கொடுத்தது, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிராண்ட்ஸ் கொடுத்தது 2004 இருந்து 14 வரைக்கும் 57,925 கோடி. இந்த 10 வருடங்கள்ல பிஜேபி ஆட்சியில 2,55,875 கோடி, 342% அதிகம். இப்போ இதெல்லாம் எப்படி சாத்தியமானது அப்படின்றத பார்த்தோம்னா, இன்கம் டிஸ்டன்ஸ் இருக்கு. பைனான்ஸ் கமிஷன்ல இந்த நிதி ஒதுக்குவது குறித்து சொல்றாங்கல்ல, எங்களுக்கு இவ்வளவு வரல அவ்வளவு வரலன்னு. அந்த நிதியுடைய தனி மனித வருமானத்தினுடைய இடைவெளி ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கு 62.5% இருந்ததை பாஜக அரசாங்கம் வந்த பிறகு நிதி ஆணையத்திடம் பேசி நாம 45 விழுக்காடாக குறைத்திருக்கிறோம். அதே மாதிரி உள்ளாட்சிகளுக்கு 7.5% இருந்ததை 15% நாம அதிகரித்திருக்கிறோம். ஃபாரஸ்ட் கவர் அண்ட் எக்காலஜி, அதாவது வனம் அதிகமாக நாம மரங்களை வளர்ப்பது, வனத்தை அதிகரிப்பது 10 விழுக்காடு அதுல கொடுத்திருக்கோம். அதே மாதிரி டெமோகிராபிக் பெர்ஃபார்மன்ஸ், மக்கள் தொகை கட்டுப்பாட்டுல 12.5% அது கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் செய்யல. பிஜேபி அரசாங்கம், மோடி அரசாங்கம் வந்த பிறகுதான் செஞ்சிருக்கிறது 12%. டாக்ஸ் எஃபர்ட்ல 2.5%. இதெல்லாம் தான் காரணம். அப்போ எதுவுமே வரல, நீங்க கொடுக்கலன்னு சொல்லுவதெல்லாம் தவறான. நீங்க அதுக்கான ஆதாரம் நான் தான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன். இதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க மக்களவை உறுப்பினர்கள் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் போக மத்திய அரசு கொடுக்க வேண்டிய இந்த திட்டங்களுக்கானது சரியா வந்துட்டு இருக்குன்றீங்க சார். நான் சொல்றது புரிஞ்சுங்க சார். பைனான்ஸ் கமிஷன் என்ன சொல்லுதோ அதுல இருந்து ₹1 குறைவாகவோ அதிகமாகவோ கொடுக்க முடியாது. புரிஞ்சுங்க, அதுதான் பட்ஜெட். பேரிடர் புயல்ல இந்த நிவாரணத்துக்கு தமிழ்நாடு அரசு கேட்டது என்ன, இவங்க கொடுத்தது என்னன்னு சொல்லட்டுமே. சூர்யா நல்ல நண்பர். நாம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது டெவல்யூஷனை பத்தி. ஆனா இப்ப நான் இதை எல்லா புள்ளி விவரங்கள் சொன்ன பிறகு அங்க இருந்து எதுக்கு ஓடுறீங்க? நீங்க எதுக்கு ஓடுறீங்க?
டிசாஸ்டர் ஃபண்டுக்கு வரும். டிசாஸ்டர் ஃபண்டுன்றது வேறங்க. நீங்க என்ன கேட்டீங்க, என்ன கொடுத்தீங்கன்னு என்டிஆர்எஃப்பும் எஸ்டிஆர்எஃப்பும் இது ரெண்டுமே இந்த பேரிடர் நிவாரண நிதிகள் வந்து கரெக்டா பட்ஜெட்ல என்ன இருக்குதோ அதுதான் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் கேட்கக்கூடிய பல்வேறு இழப்புகள் எல்லாமே பட்ஜெட்ல இருந்தாங்க ஒதுக்கப்படும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதை தெரியாமல் பேசுவது தப்பு. ஏன்னா நீங்க கேட்கிற பேரிடர் நிவாரண நிதியில எனக்கு 35,000 கோடி கொடுனா 35,000 கோடி பட்ஜெட்லயே இல்லைங்க. அதுக்கு இந்தியாவோட பட்ஜெட்ல கிடையாது. ஆனால் நீங்க சொல்றீங்க இவ்வளவு இழப்பீடு இருக்குன்னு. இந்த இழப்பீடு எல்லாமே பட்ஜெட்ல இருந்து ஒதுக்கப்படும். நான் என்ன கேட்கிறேன், சூர்யா வெற்றி ஒரே ஒரு செமத்தை காரைக்கு அலோவ் பண்ணுங்க. எங்களுக்கு 30,000 கோடி வேணும்னு கேட்டாங்கல்ல, இதுல டேமேஜ் 30,000 கோடிங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க ஒண்ணுமே கொடுக்கலன்னு சொல்றாங்க. அந்த 30,000 கோடியை நீங்க எப்படி செலவு பண்ணீங்கன்னு சொல்லுங்களேன் எனக்கு. இது வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது சொல்லணும்ல. 30,000 கோடி நாங்க கேட்டோம், அரசாங்கம் கொடுக்கல, மத்திய அரசு கொடுக்கல. அப்ப 30,000 கோடி இல்லைன்னா இழந்த அந்த இழப்பீட மக்கள் இழந்த பணத்தை வந்து நீங்க எப்படி நீங்க கொடுத்திருப்பீங்க, எங்க கொடுத்தீங்க சொல்லுங்க. 250 கோடி இல்ல சார், 30,000 கோடி கேட்டா ஒரு 1000 கோடி கிடைச்சா கூட பரவாயில்ல. 250 கோடி கிடைக்குதுன்னா அதனுடைய லாஜிக் என்ன? பாருங்க நல்லா புரிஞ்சுங்க. நான் சொல்லுவது மாநில பேரிடர் நிவாரண நிதியில என்ன இருக்கிறதோ அதை கொடுத்தாகிவிட்டது. அது உடனடியாக பேரிடருக்காக நிவாரணத்திற்காக கொடுக்கக்கூடிய அந்த தொகையானது, அந்த நிதியானது அது. அதன் பிறகு நீங்க சொல்லுகிற 30,000 கோடி வேணும்னா மத்திய அரசு ஒரு குழு அமைத்து அது அந்த பல்வேறு அமைச்சரவை குழு வந்து இங்க ஆராய்ந்து அது ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்ல இருந்து இங்க பிரித்து கொடுக்கப்படுகிறது. நான் கேட்கிற கேள்வியை நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களா? 30,000 கோடி நீங்க கேட்டீங்க, நான் ஒத்துக்கிறேன் சார். கேட்டா அப்படியே கொடுத்துட்டா எங்க இருந்து நீங்க கொடுத்தீங்க, எங்க இருந்து கொடுத்தீங்க? நீங்க 30,000 கோடி நீங்க கேட்டீங்க, பேரிடர் நிவாரணம் கேட்டீங்க, அதை நீங்க எடுத்து போட்டு செலவு பண்ணிட்டீங்களா? அது எங்க இருந்து வந்துச்சு, எங்க கொடுத்தீங்கன்னு கேட்குறேன். எங்க அண்ணன் நாராயணனுக்கு 2 தான். அண்ணன் எங்களோட தமிழ்நாட்டில் இருக்கவர் தான், அது ஒன்றும் மாற்றம் இல்லை. என்ன பேரிடருக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அது கொடுத்து விட்டோம். அதை தவிர அண்ணன்கிட்ட எந்த பதிலும் வராது. ஆனால் என்ன ஒதுக்கியிருக்கோங்கிறது இருக்கு பாருங்க, அது வந்து இந்த அடிக்கிற புயலுக்கும் பேரிடருக்கும் வர சுனாமிக்கும் அது தெரியறதில்லை. இனிமேல் நீங்கள் ஒதுக்கும் போது அந்த பேரிடருக்கு இதை புயலுக்கும் சுனாமிக்கும் ஒரு லெட்டர் எழுதிருங்க, இதுக்கு மேலே அடிக்காத, இதுக்கு மேலே தமிழ்நாட்டை அழிக்காத. என்ன சார் இது? நான் என்ன கேட்குறேன், நான் என்ன கேட்டேன் சிம்பிளா பாருங்க. என் நண்பர் சூர்யா ஒரு வழக்கறிஞர். உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல. எஸ்டிஆர்எஃப்னா என்ன, என்டிஆர்எஃப்னா என்ன? எஸ்டிஆர்எஃப்ன்றது கடந்த 3-4 வருடங்கள் இல்ல 5 வருடங்கள்ல என்ன பாதிப்பு ஒரு மாநிலத்துக்கு ஏற்பட்டதோ மாநில அரசாங்கமுடன் இணைந்து மத்திய அரசு உருவாக்குகிற நிதிதான் மாநில பேரிடர் நிவாரண நிதி. அதே மாதிரி தேசிய பேரிடர் நிவாரண நிதியில எவ்வளவு இருக்குதுன்னு எல்லாமே ஓபன். என்ன கேக்குறாரு, இருக்கத கொடுத்துட்டீங்க சார், அது புயலுக்கு தெரியுமா, புயலுடைய தீவிரத்தை பொறுத்து நாங்க டிசைட் பண்ண முடியும் கேக்குறாரு சார். நான் சூர்யா சொன்ன மாதிரி தான் சொல்றேன், நான் தமிழ்ல தான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்கள் உடனடியான நிவாரணம் போக மீதி நீங்கள் இழப்பீடு அல்லது என்னெல்லாம் இழந்தீங்களோ துறை ரீதியாக பட்ஜெட்ல இருந்து ஒதுக்கப்படும். அதுக்குதான் சொல்றேன். எங்க அண்ணன் வந்து அதுக்கு பதில் வராது. அப்படியே வந்தாலும் எனக்கு அது புரியறது இல்ல. ரெண்டாவது நான் என்ன கேட்கறேன்னா, அது தமிழ் புரியும், நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. ஆனா நான் ஒண்ணும் இல்லைன்னு இப்படி வேணா புரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை அடிக்கிறது குஜராத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது குஜராத்துக்கு பால் ஊத்துவேன், தமிழ்நாட்டுக்கு பால்டாயில ஊத்துவேன். இதுதான் எங்க பாணின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ரெண்டாவது ஒண்ணு, எனக்கு வந்து சூர்யா வெற்றி கொண்டான் மாதிரி எனக்கு பேச தெரியாது. ஆனால் நான் வந்து புள்ளி விவரத்தோடு பேசுகிறேன். பேசும்போது ஒண்ணு சொன்னாரு, பாலு இப்படி எல்லாம் நான் பேச மாட்டேன். எனக்கு அது தெரியும் தெரியாது, அது அவசியம். நான் சொல்வது என்ன கொடுக்க வேண்டுமோ தெளிவாக கேள்விக்கு நாங்க பதில் சொல்லுவோம். அண்ணா உங்க பிஎம் பேசும்போது அழகா பேசினாருன்னு நான் எங்க சிஎம் பேசுனதையும் சொன்னேன். உங்க பிஎம் பேசும்போது பேசினார், மாநில முன்னேற்றத்திற்கு என்ன யோசனைகளோ அதுக்கு உண்டான திட்டமிடலை நீங்கள் இந்த நிதி ஆயோக் கருத்தில் கொள்ள வேண்டும்னாரு. எப்படிங்க தமிழ்நாடு முன்னேறாம பாத்துக்கிறதுக்கு RN ரவி மாதிரி 2 ஆளுநர் அனுப்புறதா? இதெல்லாம் மாநில முன்னேற்றத்திற்கு இந்த நிதி ஆயோக் பயன்படணும்ன்றார். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க விட்டீங்க சொல்லுங்க? செமிகண்டக்டர் ஆலைய HCL Foxconn இங்க அமைக்காத எப்படி போச்சு? 5-6 கேள்வி இருக்கு, பதில் போயிடும், டைம் போயிடும். உத்தரப்பிரதேசம் எப்படி போகுது இங்க பாருங்க, அது ஊப்பிக்கு போனதுன்னா
நான் அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. பொய் இருந்ததுன்னா பொய் இருந்ததுன்னா அது பொய் இருந்தா உங்களோட மிரட்டலுக்கு தகுந்த மாதிரி கயிறு கட்டி எடுத்துட்டு இருப்பீங்க. அவ்வளவுதான் என்கிட்ட பதிலா இருக்கும். ரெண்டாவது துணை முதலமைச்சர் சொல்றாரு என்னை யாரும் மிரட்ட முடியாது, மோடியோ நேரடியா எங்க நாராயண திருப்பதி ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒண்ணு இல்ல, இப்ப இவர் பேசும் பொங்கலூர் மணிகண்டன் பேசும் கூட சொன்னார், இந்திய நாட்டின் பற்றுதல் அப்படின்னு ஒரு வரியை சொன்னார். என்ன சார், இன்னைக்கு நிதி ஆயோக்கில் பேச ஆரம்பிக்கும் போது கூட பாகிஸ்தானோட இந்தியா போர் தொடுத்ததை ஒப்பிட்டு வெற்றி பெற்றதை முன்னிட்டு இந்த நிதி ஆயோக்கில் கலந்து கொள்வதில் பெருமைப்படுகிறேன்னு பேசிட்டு, நான் ஒரே ஒரு கொஸ்டின் எங்கள் அண்ணன் கேட்குறேன். இந்த 27 பேர் இறந்த உடனே பாகிஸ்தானுக்கு படையெடுத்தோம் மனசாட்சியோட, ஆனால் அதுக்கு பின்னால் திமுக இந்த நிலையில் உங்களுக்கு குரல் கொடுத்தோம், அதில் மாற்றமே இல்லை, நாட்டு தான் முக்கியம்னு சொல்லிட்டு உங்கள் பின்னால் வந்துட்டோம். இந்த மாநிலத்தில் மனசாட்சியோட 26 பேர் செத்ததுக்காக உங்க கூட வந்தமே, 100 பிள்ளைகள் நீட்டுக்காக செத்து போச்சே, ஒரு கையெழுத்து விளக்கு. ஏன் உங்க பிரதமர் மோடிக்கு மனசாட்சி இல்லையா? போட்டா என்ன தப்பு? சூர்யா நான் கேக்குறேன் சார், நாங்க நிதி முன்னேற்றத்திற்கு இந்த முன்னேற்ற பாதையை நோக்கி ஒரு இந்தியா ஒரு மாநிலம் வழி நடத்தணும்னு இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் பேசுறாரு. இந்தியாவுக்கு சேதம் வந்துடக்கூடாதுங்கிறதுனால நாங்க பின்னால போய் நிக்கிறோம். ஏன் என் மாநிலம் முன்னேறதுக்கு ஒரு விளக்கு கேட்டா கொடுக்கலன்னு நான் ஒரு நியாயமான கொஸ்டின் தான் வச்சேன். ரெண்டாவது இன்னொன்னு, மாநிலங்கள் 2047 இந்தியா வல்லரசாக வேண்டும் எங்களுக்கு ஆசை, பிரதமர் பேசுறாரு. ஆனால் மாநிலங்கள் 2047 மாநிலங்கள் ஒண்ணு இருக்குமா அப்படின்னு எங்களுக்கு ஒரு கேள்வி வருது. ஏன்னா அந்த உரிமை எங்க? அதை தேடி தேடி நாங்க கோர்ட்ல போய் வாங்கிட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட கேட்கலையே. ஒரு பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் நிதி கேட்க முடியாம கோர்ட்ல நிதிக்கு ஃபைல் பண்ணிட்டு அப்புறம் போய் பிரைம் மினிஸ்டர் பாக்குறோம். ஓகே, கேட்போம். எந்த வகையில நியாயம்? ஓகே, காவி கொடியோடு தான் நீங்க இருக்கீங்க, எங்கிட்டலாம் வெள்ள கொடை இல்லை அப்படின்னு முதலமைச்சர் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் சொன்னார். இது என்ன விளக்கம் எனக்கு புரியலைங்க. அதாவது எதிர்க்கட்சி தலைவர் தான் வெள்ள கொடைக்கு வேலை வந்துருச்சா அப்படின்னு கேட்டாரு. வெள்ள கொடை இருக்கா அப்படின்னு கேட்டார். தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில பேசுகிற போது அல்லது ஊடகங்கள் மத்தியில பேசுகிற போது மோடியை கடுமையாக எடுத்து இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய வீரனை போல காட்டிக்கொள்வது ஐயா ஸ்டாலின் அவர்கள். ஆனா டெல்லிக்கு போனா பவ்யமா பணிந்து நடப்பதும் பார்த்துட்டு வர்றோம். ஈடி ரைடு வந்தா, ஏன்னா தவறு மேல் தவறுகள் செய்து கொண்டே வருகின்றார்கள் என்று கடந்த காலங்களில் ஒவ்வொன்றா சொல்லிட்டே வர்றார். ஆனா இவர்கள் தங்களை நியாயப்படுத்துவதற்காகவே மத்திய அரசின் மீது பழிவோட்டே வந்தாங்க. கடந்த முறை ஒண்ணும் இல்லை, நாங்க இந்த இவ்வளவு கடன் வாங்கினீங்களே, ஏதாவது ஒரு மருத்துவக் கல்லூரி மாதிரியோ எய்ம்ஸ் இப்ப கேக்குறீங்க. இப்ப என்ன சிரிப்புனா, பக்கத்துல ஐயா அருணன் இருக்காரு. கேரளா அரசு உங்க ஆட்சி, அண்டை மாநிலம் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது கர்நாடகாவில். காவிரி பிரச்சனைக்கு அங்க பக்கத்து மாநிலத்தோட பேசி தீர்வு காண முடியல. கேரளா அரசோடு பேசி இப்ப என்ன எய்ம்ஸ் சொன்னாரு, கோவைக்கு மெட்ரோங்கிறீங்க. கோவைக்கு ஆனமலை ஆறு நல்லா திட்டத்தை நிறைவேற்றுவோம் சொல்லி 60 வருஷமா சொல்லக்கூடிய திமுக ஏன் அப்ப பேசவே இல்லை? அப்ப நீங்க இங்க அண்டை மாநிலத்துல பேசாத, நீங்க போய் மோடியோட பேசி தமிழ்நாடு வாங்கி தரப்பீங்களா? இது முழுக்க முழுக்க மோடியை அவர்களை சமாதானப்படுத்துவதற்காக சென்ற ஒன்றுதான், வழக்கமான ஒன்றே அல்ல. ஏன்னா பல எதிர்கட்சிக்காரங்க போயிருக்காங்க, பல எதிர்கட்சிக்காரங்க போயிருக்காங்க. ஹேமந்த் சோரன் யாரு? அவர் பிரதமரோட கை குலுக்கி சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. அவர் ஈடியால சிறை வைக்கப்பட்டவர். சார் அண்டை மாநில ஆந்திரா முதலமைச்சர் கூட போனாரு, சிரிச்சு பேசினாரு. இந்த போர் வந்த கூட அவர் தான் உறுதியா பேசினார். தமிழ்நாட்டில இருந்து ராணுவத்துக்காக சொன்னாங்களே, மத்திய அரசு கூட சொல்ல ஒரு துணிவு இல்லை, விருப்பம் இல்லை. அப்போ இந்த அளவுக்கு தங்களை தனித்துவமாக காட்டிக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களை வாக்கு வங்கியாளராக மட்டுமே வைத்திருக்க வேண்டும் திமுக எண்ணம். குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 4 ஆண்டுகள் பேசின அந்த வாய் சோடலுக்கு பாருங்க, சனாதன எதிர்ப்பு, அது அதே மாதிரி இந்தி எதிர்ப்பு, மொழி எதிர்ப்பு, மாநில உரிமை, இதெல்லாம் எப்ப சார் நீங்க மத்தியில இடம்பெற்று பேசுனீங்க? ஏன் வாங்கி தரவே இல்லை? ஒரு வாய்ப்பு இருந்தது, உங்களை நம்பி மத்தியில் ஆட்சி இருந்த போது பேசாத நீங்க
மத்தியில போய் 1.5 லட்சம் தமிழக கொலை செய்யப்பட்ட போது அரசியலுக்காக பேசுறாங்கன்னு பாக்குறீங்களா? மாநில சுயாட்சி, மத்திய அரசு பறிக்கிறது இதெல்லாம் அரசியலுக்காக பேசுறாங்கன்னு சொல்ல வரீங்க? இது எல்லாமே டயலாக்ங்க. நீ ஒண்ணு இல்ல, நீ பாருங்க அரக்கோண விஷயமோ மற்ற விஷயத்தையும் கூட்டணி கட்சியில் யாரும் பேசவே இல்லை. உங்களுக்கு புரிஞ்சுதா? வெள்ளக்கொடி காவி கொடி எடப்பாடி காவி கொடி கையில பிடிச்சிருக்காரு, அர்த்தம் புரிஞ்சுதா? இப்ப நீங்க நான் சொல்லி தரேன். நெத்தில போட்டிருக்கீங்க பாருங்க பட்டை, அதே மாதிரி கழுத்துல போட்டிருப்பீங்க ஒரு உத்தராஜ கொட்டை, காவி வேட்டி கட்டி இருப்பீங்க. இதுக்கு பேர் தான் அந்த காவி கொடின்னு சொன்னாரு. அதுக்கு முடிஞ்ச அர்த்தம் சொல்லுங்க. நான் சட்டையே காவியா போடுகிறேன், காவி காங்கிரஸ் கொடியோட இருக்குது, தேசிய கொடியோட இருக்குது. நீங்க இதெல்லாம் பிரச்சனை. அதாவது தமிழ்நாட்டை மக்களின் தேவை என்னன்னு தெரியாம மணிகண்டன் ஒரு நிமிஷம். சூர்யா கொஞ்சம் பார்த்து, பொன்முடி சூர்யா கொஞ்சம் பார்த்து பேச சொல்லுங்க. பொன்முடி இப்படி பேசிதான் அமைச்சர் பதவி போச்சு, அவருடைய கட்சி பதவி போச்சு. நீங்க பாட்டுக்கு மறுபடியும் இந்து மதத்தை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி நீங்க இருக்கிற கொஞ்சம் தொண்டனா நான் தெளிவா சொல்றேன். காவி கொடின்னு முதலமைச்சர் சொன்னது பொங்கலூர் மணிகண்டனுக்கு புரியுதா இல்லையா? அந்த ஒண்ணுக்கான விளக்கம் கொடுத்தேன். காவி கொடினா என்ன அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன். அதனால நான் தவறெல்லாம் சொல்லல. இங்க மதமே வரல, உங்களோட மதவெறிதான் வெளிப்படுத்தினேன். பொங்கலூர் முடிச்சுங்க. இல்ல நீங்க இங்க பாருங்க, எத்தனை நாளைக்கு இந்த மதவெறி மதத்துவேசம் பேசிட்டே இருப்பீங்க? எத்தனை நாளைக்கு தமிழை சொல்லி ஏமாத்துவீங்க? எத்தனை நாளைக்கு இந்தியர் சொல்லி ஏமாத்துவீங்க? ஒவ்வொன்றையும் ஏமாற்றுங்க. நீங்க கொடுப்பீங்களாமா, வாங்கி தரும் கேட்பீங்க. கஷ்டத்தை தார காப்பீங்களாமா, மீன் கொடுப்பீங்களாமா? அதாவது நீங்க அதிகாரத்தில் இருக்கிற போது எதையுமே செய்யாமல் இன்றைக்கு மக்களை மீண்டும் ஆட்சிக்கு வரணும், மீண்டும் ஆள வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு துவேஷ பேச்சுக்களையும் பேசிக்கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற்றே போனீங்கன்னா இந்த மக்கள் வாழ்வார் என்ன ஆகுங்க? இந்த 5 ஆண்டுகள் ஆட்சி ஒப்படைத்தது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அவலம். ஸ்டாலின் ஆட்சி 2026 தூக்கி எறியப்படாவிட்டால் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது. எனவேதான் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி மிக தெளிவாக இருக்கிறது ஒற்றை நோக்கத்துல. அந்த நோக்கத்தை நிறைவேற்றி 27 ஆட்சி பெறுவோம். மீண்டும் வேண்டிய நிதிகளை பெற்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையானதை செய்வோம். அதுவரை திமுக எந்த பயனும் இல்ல, முதலமைச்சராலும் பயன் இல்ல. இன்னும் 8-9 மாதங்கள்ல தேர்தல் ஜுரம் வந்துன்றப்போ இந்த முறை போய் இருக்குது அப்படின்றது ஒரு அரசியலுக்காகவா? நம்ம கேட்டோம், பிரதமரை நேரா சந்திச்சும் கேட்டோம், கிடைக்கல அப்படின்ற அந்த அரசியல் மைலேஜ் எடுக்கிறதுக்காவா? அதாவது இன்னும் 1 வருஷம் இருக்குங்க தேர்தல். இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டதுல ஒரு அர்த்தம் இருக்கு, மிக முக்கியமான அம்சம். அது என்னன்னா, இந்த இடைக்காலத்துல தான் நான் குறிப்பிட்டது போல அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்புகள் வந்திருக்கு. குறிப்பாக அந்த 2200 கோடி ரூபாய் விவகாரத்துல இது கல்விக் கொள்கையும் இது எப்படி போட்டு குழப்பறீங்க? நாங்கள் கல்விக் கொள்கையை அமுல்படுத்துகன்னு கட்டாயப்படுத்த முடியாதுன்னு இந்த விஷயத்தை எல்லாம் அகில இந்திய அளவில் சொல்வதற்கான ஒரு மேடையாக நிதி ஆயோக் இடத்தை அவர் பயன்படுத்தியிருக்கார். அதுக்கு தான் நான் போறேன்னு சொன்னாரு. அதே போல பேசியிருக்காரா இல்லையா? இப்ப இது பூராமே நாடகம் அப்படின்னு நம்ம பொங்கலூர் மணிகண்டன் சொன்ன மக்கள் தான் யோசிக்கணும். அவர் பேச்சு பூரா பாருங்க, எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவாளர், அந்த அடிப்படையில் பேசுறாரு. ஆனால் ஒன்றிய அரசு மாநில உரிமைகளை மறுப்பதை பூரா அவரு நியாயப்படுத்துறாரு அல்லது மோடி அரசை காப்பாத்துறாரு. அவர் கிண்டலா பூரா அதான் கேட்க, எவ்வளவு காலத்துக்கு இந்த மொழி பிரச்சனை பத்தி எல்லாம் பேசுவீங்க? இந்த பிரச்சனை எழுப்புறதே அரசியலுக்காகன்றாரு சார், தீர்வு கிடைக்கலையே அப்படின்றாரு அவர் கேட்கறது. அத இல்லங்க, தீர்வு கிடைக்கணும்னு வலியுறுத்தினா பரவாயில்லங்க, அவர் கிண்டல் அடிக்கிறாருங்க. இந்த கோரிக்கைகளை பூரா எழுப்புறதையே கிண்டல் அடிக்கிறாரு. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க சரியா போராடலங்க, இதெல்லாம் நியாயமான கோரிக்கைகள்ங்க. இருமொழி கொள்கையை காப்பதிலே திமுகவும் அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கி போல இருக்கும் என முழங்கியவர் எம்ஜிஆர். இன்னைக்கு அந்த மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் பாஜக கையெழுத்து வாங்குச்சு. லட்சக்கணக்கான பேட்ட கையெழுத்து வாங்கினதா அவங்க சொன்னாங்க. அது என்னாச்சுன்னா அப்புறம் தெரியல, கொடுத்தாங்களா இல்லையான்னு. அந்த கட்சியோட கூட்டணி வச்சது மட்டும் இல்லாம இங்க என்ன பேசுறாருன்னா, ஐயா மொழி பிரச்சனை இல்லை, அதை பத்தி எல்லாம் பேசாதையா, அதெல்லாம் பேசி எவ்வளவு காலத்துக்கு பேசி எப்படிங்க ஏமாத்த போறீங்க? அப்படி என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளாகிய இருமொழி கொள்கை, மாநில சுயாட்சி, அதே போல மதவெறியை பத்தி கிண்டல் அடிக்கிறாரு. எங்க இப்ப பாருங்க, அவ்வளவு பேரும் நம்ம ஆதரிக்கிறோம், பயங்கரவாதத்தை எதிர்த்து
நம்முடைய இந்திய அரசு போராட வேண்டும் என்பதை அனைத்து கட்சிகளும் அந்த கூட்டத்தில் ஆதரிச்சோம். ஆனால் பாருங்க, மிகப்பெரிய கொடுமை, நம்முடைய வீராங்கனை, நம்முடைய படை தளபதி, அவரை பத்தி மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாஜக அமைச்சர் என்ன சொன்னாரு? அவங்களுடைய மதத்தை மறைமுகமாக குறிப்பிடுவது போல குறிப்பிட்டு ஒரு வாக்கியம் சொன்னாருங்க ஐயா. உச்ச நீதிமன்றமே கொந்தளிச்சு போயில நிக்குது. எங்க இன்னைக்கு வரைக்கும் இது நடக்குதுங்க. அப்ப அதை சுட்டி காண்பிச்சா இவர் என்ன கிண்டல் அடிக்கிறாரு? அதிமுக ஆதரவாளர்னு சொல்லிட்டு எவ்வளவு காலத்துக்கே மத வெறியெல்லாம் பேச போறீங்கன்னு அதிமுக ஆதரவாளர் சொன்னா நான் இது எங்க போய் சொல்றது? இதை கேட்கிற நேயர்கள் தான் புரிந்து கொள்ளணும். இந்த மாதிரி நிச்சயமாக அதிமுக தலைமை கூட இப்படி பேசாதுன்னு நான் நம்புகிறேன். ஓகே, திரு நாராயணன், ஒரே ஒரு இறுதி கருத்து சார். மாநிலங்களோட வளர்ச்சி மட்டும்தான் சார் இந்தியான்னு பெருமைப்பட மோடி உலக நாடுகளோட போய் ஒப்பிட்டு பார்க்க முடியும். அதனால் மாநிலங்களோட வளர்ச்சிங்கிறது அந்தந்த மாநிலங்களுக்கு உண்டான நிதியை முறையாக கொடுங்கன்னு தான் எங்களோட கொள்கையாக இருந்தது. நீங்கள் வல்லரசாக மாற்றுறது எப்படியோ, ஆனால் நல்ல அரசாக நாட்டுக்குள்ள உள்நாட்டு போர் வராமல் பாதுகாப்பு, உள்நாட்டு போர் நடக்காம பாதுகாப்பாக வைங்க. உரிமையே போர் தான். எங்கள் முதலமைச்சரே சொல்லியிருக்கார், ஒவ்வொன்றும் நாங்கள் போர் நடத்துற மாதிரி தான் கேட்கிறோன்றார். அந்த போரை ஓகே, முதலமைச்சர் பிரதமருடைய சந்திப்புக்கு பிறகு என்ன பலன் கிடைக்க போறது பொறுத்து இந்த மக்கள் விவாதத்தில் இந்த விருந்தினர்களுக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இருந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.